இன்றைக்கு உழவர் பெருந்தலைவர் ஐயா நாராயணசாமி அவர்களுடைய 40வது நினைவு நாளில் இன்றைக்கு உழவர் பெருந்தலைவர் ஐயா நாராயணசாமி அவர்களுடைய நினைவு நாளில் அவருக்கு புகழை போற்றி மலரஞ்சலி செலுத்த கோவை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகளோடு இங்கு வருகை தந்திருக்கின்றோம். ஐயா நாராயணசாமி அவர்கள் உழவர்களுடைய விடிவெள்ளியாக, உழவருடைய பாதுகாவலராக திகழ்ந்தவர். 2 முதலமைச்சர், குறிப்பாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் டாக்டர் கலைஞர் அவர்களும் அவரை தேடி அவருடைய இல்லம் வந்து அவரோடு அரசியல் நிகழ்வுகளை கலந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர் விவசாயிகளுடைய மத்தியில் வலிமை பெற்றிருந்தார், ஒரு ஆதரவை பெற்றிருந்தார். அவர் மூலமாகத்தான் மிகப்பெரிய சரித்திரமாக இலவச மின்சாரம் விவசாயிகளுக்கு கிடைத்தது. அது மட்டுமல்லாமல் விவசாயிகளுடைய கோரிக்கைகளை செவிசாய்க்கின்ற சூழ்நிலையும் ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்களால் உருவாக்கப்பட்டது. விவசாயினுடைய அமைப்புகளுக்கு மிகப்பெரிய மரியாதை உருவாக்கி தந்ததும் ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்கள். தன்னலம் கருதாது முழுமையாக விவசாய வர்க்கத்துக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டவர். இந்த மண் இருக்கும் வரை அவருடைய புகழ் போற்றி இருக்கும் என்பது இந்த நேரத்தில் அவருக்கு புகழஞ்சலியாக செலுத்துகிறோம். காங்கிரஸ் கட்சியின் சார்பாக புகழஞ்சலியாக செலுத்துகிறோம். நன்றி. விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைவராக இருந்த நாராயணசாமி நாயுடு அவர்களுடைய 40வது நினைவு நாளுக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மாவட்ட தலைவர் VMC மனோகரன் தலைமையில் இங்கே வந்து மரியாதை செலுத்தும் நிமித்தமாக வந்திருக்கிறோம். நாராயணசாமி நாயுடு அவர்கள் விவசாயிகள் சங்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தவர். தமிழகத்தில் பல்வேறு விவசாய சங்கங்கள் இருந்தாலும் கூட நாராயணசாமி நாயுடு காலத்தில் தமிழகம் முழுவதும் விவசாயிகளை ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய இயக்கமாக விவசாயிகளுக்கு குரல் கொடுக்கிற ஒரு தலைவராக, விவசாயிகளுக்கு நன்மை விளைவிக்கிற காரியத்தை செய்கிற ஒரே தலைவராக அவரது காலத்தில் இருந்தார். வடநாட்டில், நாட்டின் பிற பகுதிகளில் நிறைய விவசாயிகள் சங்கம், பெரிய பெரிய தலைவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தலைவர்கள் தமிழகத்தில் நாராயணசாமி நாயுடுவை தவிர அவருக்கு முன்பும் யாரும் இல்லை, இன்றும் யாரும் இல்லை. இன்றைய காலகட்டத்தில் நாராயணசாமி நாயுடுவை போல ஒரு விவசாயிகளுக்காக குரல் கொடுக்கிற ஒரு தலைவர் அவசியமாக இருக்கிறார். காரணம், இன்றைக்கு உரம் விலை உயர்ந்துட்டுருக்குது, தாறுமாறாக போயிட்டுருக்குது. விவசாய கூலிகள் உயர்ந்து கொண்டு இருக்கிறது. விவசாய பொருள்களுக்கான இடுபொருள்கள் விலை கூடுகிறது. அவர்கள் உற்பத்திற்கான விலை கிடைப்பதில்லை. விவசாயிகள் அல்லலுறுகிறார்கள். விவசாய தொழிலை விட்டு சென்று விடலாமா என்ற நிலை இருக்கிறது. அந்த நிலை மாற வேண்டுமானால் விவசாயிகளுடைய கடன்களை குறைப்பதற்கு, கடன்களை தள்ளுபடி செய்வதற்கு, விவசாய இடுபொருட்களுடைய விலைகளை குறைப்பதற்கு, அவர்களுடைய உற்பத்தி செய்கிற பொருட்களை சேமித்து சரியான விலை கிடைக்க செய்ய ஒரு உத்வேகமிக்க தலைவர்கள், விவசாயிகளுக்கான தலைவர்கள் அவசியமாக இருக்கிறது. அந்த பணியை காங்கிரஸ் கட்சி விவசாயிகளுக்காக விவசாய தலைவர்களோடு இணைந்து பாடுபடும். விவசாயிகளுடைய முன்னேற்றத்திற்காக காங்கிரஸ் கட்சி ஒருங்கிணைந்து செயல்படும். அப்படிப்பட்ட தலைவர்கள் இந்த தேசத்திற்கு, தமிழகத்திற்கு அவசியம் தேவை என்பது இந்த நினைவு நாள் கருத்தாக காங்கிரஸ் கட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன்.